வணக்கம். சர்வேயிங் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அஸ்ட்ரானமிக்கல் சர்வேயிங்கோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதில் வந்து ஒரு 25 கொஷின்ஸும் அதுக்குரிய ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அடுத்த ஒரு 25 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த சைன் ஃபார் த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் டிபெண்ட்ஸ் அப்பான். சைன் அப்படின்னா என்னதுன்னா அது நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா, அதோட அந்த சைன் கன்வென்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு டிஃப்ளெக்ஷன் ஆங்கிளுக்கு அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து செலஸ்டியல் பாடி. ஸோ இந்த செலஸ்டியல் பாடியோட பொசிஷன் அந்த வந்து எந்த பக்கம் இருக்கோ அதை வச்சு தான் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது தெரியும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்டார் டிஃபைன்ஸ் த சைன் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். அந்த ஸ்டார் அதாவது செலஸ்டியல் பாடி மூணாக இருக்கலாம் இல்லை சன்னாக இருக்கலாம் எதனாலும். ஸோ அந்த செலஸ்டியல் பாடி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான். இஃப் த ஸ்டார் இஸ் பிலோ த ஈக்குவேட்டர் த நெகட்டிவ் சைன். நம்ம எர்த்தோட ஈக்குவேட்டர் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த ஈக்குனாக்ஸ் அதுக்கு கீழே இருந்ததுன்னா நெகட்டிவ், அதுக்கு மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ் சைடு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் த லேட்டிடியூட் ஆஃப் த அப்சர்வர் இஃப் த ஆல்டிடியூட் ஆஃப் த போல் இஸ் கிவன் அஸ் 23 டிகிரி 41 மினிட்ஸ். ஸோ 23 டிகிரி 41 மினிட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்டிடியூட் கொடுத்துருந்தாங்கன்னா லேட்டிடியூட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு லேட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் வந்து எப்பவுமே ஈக்குவல். அப்சர்வரோட லேட்டிடியூட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த போலோட ஆல்டிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் 23 டிகிரி 41 மினிட்ஸ் தான். த ரிலேஷன் பிட்வீன் லேட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் கேன் பி கிவன் அஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அடுத்து ஃபைண்ட் த லேட்டிடியூட் ஆஃப் த அப்சர்வர் இஃப் த டெக்ளினேஷன் இஸ் அபவுட் 54 டிகிரி 32 மினிட்ஸ் ஹேவிங் எ மெரிடியன் ஜெனித் ஆஃப் அபவுட் 10 மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 64 டிகிரி 32 மினிட்ஸ். அது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு லேட்டிடியூட் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நமக்கு டெல்டா ப்ளஸ் இசட் தட் இஸ் டெக்ளினேஷனையும் நம்ம மெரிடியன் அசிமுத் அது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லேட்டிடியூட் ஆஃப் த அப்சர்வர் வந்து நமக்கு கிடச்சிரும். தட் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 64 டிகிரி 32 மினிட்ஸ். அடுத்து find the difference of the longitude between A is equal to 30 degree east and B is equal to 160 degree east. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே சைடில் தான் இருக்குது, ஈஸ்டில் தான் இருக்குது. ஸோ அப்போனா ஜஸ்ட் வந்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும். தட் இஸ் 160 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. அதான் வந்து டிஃப்ரென்ஸ் இன் லாங்கிடியூட். இது ஏன் வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ்னு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும், வேறு டேரக்ஷன் இருந்ததுன்னா 180 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன் கேஸ் ஆஃப் சேஞ்ச் இன் த டேரக்ஷன் the angle must be subtracted or multiplied, added, so not multiplied, added with 180 degree. If longitudes of A and B are given as 32 degree 12 minutes west and 44 degree 2 minutes west, having latitude 29 degree 24 minutes, find the distance in kilometer between the points A and B. So answer பார்த்தீங்கன்னா 19.1 kilometer. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் அண்ட் லாங்கிடியூட், இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் ரெண்டு பாயிண்ட்டோட லாங்கிடியூட்டை சப்ட்ராக்ட் பண்ணி ரெண்டுமே ஒரே டேரக்ஷன் இருந்தால் ஜஸ்ட் மைனஸ் பண்ணி வர ஆன்சரை போட்டுருணும். இன்டூ காஸ் ஆஃப் த லேட்டிடியூட். ஸோ பார்த்தீங்கன்னா காஸ் 29 டிகிரி 24 மினிட்ஸ். ஸோ இது போட்டோன்னா 19.1 கிலோமீட்டர் வரும். The following indicates the formula for hover angle of equinox. ஸோ ஆன்சர் இஸ் hover angle of star plus RA of the star. ஸோ அதோட வந்து ரைட் அசென்ஷன், அதோட ஸ்டாரோட ரைட் அசென்ஷனும் ஹவர் ஆங்கிளுக்கும் டிட்டர்மைன் பண்ணுறது ஃபார்முலா தான் ஹவர் ஆங்கிள் ஆஃப் ஸ்டாரையும் ஆர்ஏ ரைட் அசென்ஷன் ஆஃப் த ஸ்டாரையும் ஆட் பண்ணுறது. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் இன் அ செலஸ்டியல் பாடி கேன் பி டிட்டர்மைன்ட் யூசிங் நேப்பியர்ஸ் ரூல். ஸோ நேப்பியர்ஸ் ரூல் இஸ் யூஸ்ட் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸ். இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஆல்டிடியூட் அண்ட் ஹவர் ஆங்கிள் வித் டெக்ளினேஷன் இன் லேட்டிடியூட் ஆர் நோன். ஸோ இதான் வந்து நம்ம 2-3 ப்ராப்ளம் முன்னாடி பார்த்தது. அடுத்து determine the zenith distance if the declination of the star is given as 74 degree 32 minutes and the latitude of the observer is 54 degree 21 minutes. ஸோ நமக்கு தெரியும் இது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான். Declination of a star is greater than the latitude, the zenith distance equal to ZP minus AP. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ரெண்டும் ZPங்கிறது நம்ம பாயிண்ட்லேருந்து ஜெனித் அந்த 90 மைனஸ் பண்ணுறது வர்றது தான். ஸோ 90 minus 54 degree 21 minutes, 90 plus 90 minus 24 degree 32 minutes. ஸோ அது ரெண்டோட ஆன்சர் வந்து 20 டிகிரி 11 மினிட்ஸ். If the zenith distance is given as 26 degree 57 minutes, find the altitude of the star at upper culmination. 63 degree 3 minutes. So just the 90 degree altitude of the star at upper culmination can be given as 90 minus the zenith distance. Correction for parallax is given as horizontal parallax into cos of the apparent altitude. So parallax is a common error which makes a huge effect in the obtained output. Correction for parallax is generally applied in all cases which includes a product of horizontal parallax
and cos of the apparent altitude. அடுத்து express at 24 degree 12 minutes 42 seconds in hours, minutes and seconds. ஸோ இது நமக்கு தெரியும் எப்படி வந்து டிகிரி அந்த ஸ்கேலேருந்து மினிட் ஸ்கேலுக்கு மாற்றுறதுன்னு. we have to divide each one with 15. ஸோ 24 degree 15 மைனஸ் அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்றதான் இது மினிட்ஸ் ஹவர் மினிட் செகண்ட்ஸாக மாற்றுறது. அடுத்து determine the local time. The standard time is 1942:7 and the difference in longitude is 3 hours 9 minutes towards west. ஸோ இந்த டிவைட் பண்ணியிருக்காங்க. The local time is equal to standard time plus difference in longitude plus or minus difference in longitude போட்டோம் அப்படின்னா we will get 16 hours 33 minutes 7 seconds. ஸோ ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸில் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ், ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ். அடுத்து ஃபைண்ட் த Greenwich mean time of a place and the local mean time is given us. லாங்கிடியூடும் இதுவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ the GMT is equal to LMT plus longitude. நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் லாங்கிடியூட் பார்த்தோம். ஸோ இட் இஸ் ஈஸ்டில் இருக்கிறதுனால ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். Which are the following indicate the standard time meridian of India? So that is 82 degree 30 minutes. ஸோ அந்த சிம்பிள் காமிக்கிறது தான் வந்து 82 டிகிரி 82.5 டிகிரி ஈஸ்ட். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம் மெரிடியன். இந்த ஐஎஸ்டி லாங்கிடியூட் இருக்குல்ல, இந்த லைன் தான் பார்த்திங்கன்னா அந்த டைம். The time meridians are taken from Greenwich as a reference. These are adapted for having a different timelines which have clarity on their respective zone. The mean time associated with the standard meridian can be given as average time. The standard time involves mean time association with standard meridian. This difference between standard time and local time at a place is due to longitudinal difference with the standard meridian. The formula of a mean solar time can be given as hour angle plus 12 hours. So the mean solar time is hour angle, அதை hour minute seconds மாற்றிட்டு அதோட 12 hours வந்து ஆட் பண்ணிடணும். Express the hours in angles. ஸோ நம்ம ஜஸ்ட் இப்படி 15 வந்து நம்ம டிவைட் பண்ணுவோமோ இதோட வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 285 அப்படின்ட்டு இருந்ததுன்னா 285 வந்து நம்ம ஹவராக மாற்றணும். தட் இஸ் 285 hours 42 into 15 போட்டோம்னா 10 degree 30 minutes வரும். ஸோ இப்போ அந்த 10 வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 16 into 15 போட்டால் 4 seconds வரும், மினிட்ஸ் வருது. ஸோ 295 degree 34 minutes. செகண்ட்ஸில் வந்து நமக்கு எதுவும் வரல. அடுத்து which are the following indicates formula for Greenwich mean time. ஸோ நமக்கு Greenwich mean timeக்கு வந்து எது வந்து ஃபார்முலாவை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ the local mean timeல வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் லாங்கிடியூட் ஆஃப் த பிளேஸ் தான் நமக்கு தெரியும், ஆல்ரெடி ப்ராப்ளம் பார்த்துட்டோம். அடுத்து கால்குலேட் த மீன் சோலார் டைம் இப்போ ஹவர் ஆஃப் த ஆங்கிள் இஸ். ஸோ இதோட ஹவர் ஆங்கிள் இருந்ததுன்னா மீன் சோலார் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் அந்த வேல்யூவோட 12 hours ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 hours போடுறது தான். ஸோ இட் இஸ் 46 hours 21 minutes 15 seconds. Magnitude of the refraction depends upon which are the following factors: density, surface tension, reflection, polarization. ஸோ இந்த ஒரு அட்மாஸ்பியரில் ரெஃப்ராக்ஷன், அதாவது நம்ம பாசிபிள் ரே வந்து மாறுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி. அட்மாஸ்பியரோட அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் டென்சிட்டி தான் என்ன பண்ணுது, அந்த கர்வேச்சர் வந்து ஃபார்ம் பண்ணுது, ரெஃப்ராக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது. The layers of the atmosphere can be thinner as the distance from the surface increases. It may cause the deviation in the angle of ray which is equal to the refraction angle. The magnitude of the refraction depends on the density of air, temperature, pressure of the barometer, altitude. ஸோ இதுக்கும் இந்த மூணுக்கும் சம்மந்தம் கிடையாது. கரெக்ஷன் டு த டிப் இஸ் ஆல்வேஸ் சப்ட்ராக்டிவ். ஸோ டிப் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், சப்ட்ராக்டிவ் கரெக்ஷன் தான். எரர் வந்து என்ன பாசிட்டிவில் இருக்கும், இன்னும் டிப் அப்படிங்கிறது இங்கே லென்த் வந்து ஆங்கிளோ லென்த்தை வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான். அப்போ கரெக்ஷன் வந்து நெகட்டிவில் இருக்கணும். Determine the index error of the phase right if the phase left and phase right readings were given as 18 degree 24 minutes 52 seconds, 18 degree 23 degree minutes 24 seconds, 44 seconds. ஸோ இது வந்து நமக்கு ஃபார் determine the correction for index error calculate the mean reading. ஸோ இதோட மீன் ரீடிங் எடுத்து ஸோ அதில் இருந்து இண்டெக்ஸ் எரர் ஃபேஸ் ரைட்டை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the answer. ஸோ ரெண்டுக்கும் மீன் எடுத்துகிட்டு அதிலேருந்து லெஃப்ட் டு ரைட் எடுக்கிற ரீடிங் இருக்குல்ல அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபைண்ட் ஆல்டிடியூட் கரெக்ஷன் ஆஃப் த செமி டயாமீட்டர் விச் இஸ் ஹேவிங் இண்டெக்ஸ் எரர் 25 degree 46 minutes 21 seconds and semi diameter 0 degree 26 minutes 21 seconds. Answer is 26 degree 12 minutes 42 seconds.
So just adding altitude correction for the semi-diameter can be given as summation of index error and semi-diameter. Determine the correction for refraction if the angle of azimuth is given as 62 degree 21 minutes 24 seconds. That is, the correction for refraction can be given as 58 seconds tan z. So in the formula வந்து பார்த்துக்கோங்க, where s is the azimuthal angle, 58 seconds tan z. So 58 seconds into tan 62 degree 21 minutes 24 seconds. Determine the correction for parallax which has to be applied to 29 degree 42 minutes 31 seconds for obtaining altitude which is given as 32 degree 41 minutes 15 seconds, 53 degree 51 seconds. So அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், பேரலக்ஸ் கரெக்ஷனுங்கிறது ஹரிசாண்டல் பேரலக்ஸ் இன்ட்டு காஸ் அப்பேரண்ட் லேட்டிடியூட்ங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம், 8 into 8 cos alpha. Correction for parallax on substitution we will get 53 degree 51 minutes. Anatomical surveyingல பார்ட் 2 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்ட் 3 இன்னும் ஒரு 24 கொஷின்ஸோட மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து நம்ம சர்வேயிங் வீடியோஸ், லெக்சர் வீடியோஸ், சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்கணும், தமிழில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.